ஆனர் கில்லிங் இந்த வேர்டை நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். நம்ம எல்லாரும் இதை பத்தி பேசியே ஆகணும். திஸ் இஸ் டே 18. உன்னை விட நான் சுப்பீரியர் அப்படிங்கிற அந்த சிக் மைண்ட் செட்னால தான் இங்க ஹானர் கில்லிங் நடக்குது. நான் வெறும் லவ் மேரேஜஸ்லாம் நடக்கிற கொலைகளை மட்டும் சொல்லல. இங்க பைக் ஓட்டினா வெட்டுறான், நல்லா படிச்சா வெட்டுறான், இப்படி ஏதோ நடந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் நிறைய பேர் இங்க ஹானர் கில்லிங்னால எஸ்சி பீப்புள் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஓபிசி, எஸ்சி ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு எல்லா பீப்புளுமே அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா இங்க ஜாதி வெறி பிடிச்சவனுங்க எல்லா ஜாதியிலுமே இருக்காங்க. தனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை உருவாக்க முடியாத கோழைகள் தான் ஜாதி மதங்கிற மாஸ்கை போட்டுக்கிட்டு அதுல இருந்து வர லைட் எடுத்துப்பாங்க. நான் எல்லாரையும் குறை சொல்லல. இங்க கேஸ்ட் வேணாம்னு நினைக்கிற பீப்புள் எல்லா கேஸ்ட்லயுமே இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒண்ணு சேரணும். இங்க ஏற்கனவே நம்ம கோகுல் ராஜ், கவின் அப்படின்னு நிறைய பேர் இழந்துட்டோம். இனிமேல் யாரையும் இழக்கக்கூடாது. சதி மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக ஸ்பெஷல் ஆக்ட் வந்த மாதிரி ஆணவ கொலைக்கு எதிராகவும் ஸ்பெஷல் ஆக்ட் வரணும். அப்போதான் இதெல்லாம் தடுக்க முடியும். உனக்கு என்ன வந்துச்சு, நீ கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. என்னையும் கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, அடுத்தவனுக்கு வலிச்சாலும் கேட்கணும், அதுதான் அரசியல்னு. ஃபாலோ அரசியல் வித் அருண் ஃபார் மோர் பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்.